அட ஏன் நீங்கள் வேறு இருக்கிற 12 ராசியில் த டாப் மோஸ்ட் சூப்பர் மீனை மட்டும்தான். 7:30யாவது 8:30யாவது 9:30யாவது 10:30யாவது அதெல்லாம் அப்புறம். நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் யாருக்கு ஓடுதுன்னா மீனராசிக்கார் பின்னாடி யார் இருக்கா தெரியுமா, உங்களோட குலதெய்வம் தான் இருக்குது, உங்களோட இஷ்டதெய்வம் தான் இருக்குது, சிவன் தான் இருக்கு. உங்கள் கையை பிடிச்சிட்டு போகிறான் அப்படியே மீனராசிக்காரர்களுக்கு. ஏற்கனவே 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமைந்து ஒரு மாதிரி நல்லவையை பண்ணிட்டு இருந்தார். சும்மா சொல்லாதீங்க, ஏதோ இப்போ ஒரு ஒரு வருஷமாக தான் ஒரு மாதிரி இருக்குது. அது கூட நீங்கள் ஒன்று சொன்னால் அடுத்தவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. வேலை சுமை அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் எல்லாம் வந்தது. ஆனால் இப்போ 5ஆம் இடத்தில் வந்து குரு அமரப் போகிறார். அதுவும் உச்ச குருவாக அமர்ந்து தான் வீட்டை தானே பார்க்க போகிறார். எவ்வளோ பெரிய பிராப்தம், எவ்வளோ பெரிய பாக்கியம். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு சனி பயிற்சி, 12 வருடத்துக்கு ஒரு குறை வரக்கூடிய ஒரு அமைப்பு. 12 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள், மீனராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் நல்லவை வந்ததோ அந்த நல்லவை எல்லாம் இப்போ திரும்ப ரிட்டர்ன் வரப்போம். குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. முதல் விஷயம், கல்யாணம் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைன்னு மீனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. திருமண யோகம் கிடைக்க போகுது. இவ்வளோ வேலை செய்கிறேன், எனக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். நிறையா பேருக்கு இடம் மாற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமை கிடைக்கும். பிள்ளைகள் பேரை வாங்கி கொடுத்து உங்களை அப்படியே கௌரவப்படுத்த போகிறாங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் என் பிள்ளை கல்யாணம் அவஸ்தப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். மீனராசிக்கார குழந்தைகளுக்கு நல்லவை நடக்கும்.